அன்பான பழவேற்காடு வாழ் பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, கோட்டைக்குப்பம் ஊராட்சி, லைட் ஹவுஸ் ஊராட்சி, பழவேற்காடு ஊராட்சி, தாங்கல் பெரும்பலம் ஊராட்சி, அவுரிவாக்கம் ஊராட்சி உள்ளிட்ட அத்துணை பெருமக்களுக்கும் இந்த மண்ணினுடைய மகளாக, இந்த கடல் புறத்தினுடைய உப்பு காற்றை சுவாசித்தவளாக உங்கள் முன்னால் வந்து நிற்பதில் நான் பெருமகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக சிறுபான்மையின மக்களும் ஒவ்வொரு முறையும் இந்த அரசியல் அதிகாரத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடலோர மக்களும் ஒருமித்த விதமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த வாய்ப்பையும் கொடுக்கணும். ஏன் கேட்டீங்கன்னா, திமுக நமக்கு ஒரு படுதுரோக செயலை செய்திருக்கிறது. சென்ற ஆட்சி காலத்திலும் அப்படித்தான். இதே பகுதியில திமுகவில ஒரு கடலோடியினுடைய மகன் வெற்றி பெற்று இருந்த போதும் கூட, மரியாதைக்குரிய அண்ணன் சங்கர் அவர்கள் வெற்றி பெற்று, அவர் மாற்று கட்சியா இருக்கட்டும், வெற்றி பெற்று இருந்த போது கூட அவருக்கு மீன்வளத்துறை அமைச்சர் பதவி கொடுக்காமல் எங்கிருந்தோ வந்த அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்து நமக்கான ஒரு சமூக அநீதியை செய்தது திமுக. இப்போதும் சரி, இவர்களுக்கு எங்கிருந்து இந்த துணிச்சல் வருதுன்னே தெரியலங்க. 15 கடலோர மாவட்டங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட பரதவர்கள் என்றால் 1.25 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த மண்ணுல ஒருத்தருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கல. ஒருத்தருக்கு கூட, ஒரு கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடலோடிக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் என்ற ஒரு வாய்ப்பை கூட கொடுக்கல என்றால் என்ன அர்த்தம்? மீண்டும் ஒருவேளை நடக்கிலும் நடக்காது, இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே, ஒரு பேச்சுக்கு அவங்க வென்று வந்தால் யாரை மீண்டும் மீன்வளத்துறை அமைச்சரா மாத்துவீங்க? எங்கிருந்தோ ஒருவர் வருவாரா? இன்றைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் நிலைமை என்ன தெரியுமா? திருச்செந்தூர் மண்ணில கால் வைக்க முடியலங்க. ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார் பொதுமக்களால. இதுதான் திமுகவிற்கு கடலோர மக்கள் கொடுக்கின்ற சவுக்கடி. வருகின்ற தேர்தல்ல மிக பெரும் ஒரு வெற்றியை அதிமுக நம்ம கொடுக்கணும். ஏன்னா 5 இடங்களை கடலோர மக்களுக்கு அதிமுக வாய்ப்பாக கொடுத்திருக்கிறது. 5 வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. இந்த பழவேற்காடு பகுதிங்கிறது சுற்றுச்சூழல் இயற்கை முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. இப்போதைக்கு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா துரை சந்திரசேகர் அவர்கள் காங்கிரஸ் வேட்பாளர் என்னங்க பண்ணாருங்க? இங்க என்ன பண்ணிருக்கிறார்? எனக்கு தெரிந்து நான் 2013 இந்த மக்கள் களத்துல இந்த இடத்துல இதே பழவேற்காடு பகுதியில் வந்து நான் நின்றுக்கிறேன். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையும் சரி, அதற்கு பின்பு இருந்த சூழ்நிலையும் சரி, இந்த பகுதியில என்ன மாறி இருக்கு? இந்த துறைமுகம், ஒரு மீன்பிடி துறைமுகம் இங்க கிடையாதுங்க. இந்த இடத்துல எவ்வளவு வர்த்தகம் புழங்குதுன்னு எல்லோருக்கும் தெரியும். ஒரு மீன்பிடி துறைமுகம் கிடையாது. மீனை விற்பனை செய்கின்ற சரியான மீன் குடங்கள் கிடையாது. இங்க இந்த இடத்துல போய் பாருங்களேன். இது வந்து ரைட்ல கொஞ்சம் தூரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மீன் விற்பனை மையம் இருக்கும். போய் பாருங்க. அந்த இடத்துல ஒரு அளவிற்கு மேற்பட்ட மீன்களை இப்ப கொட்டி விற்பனை செய்ய முடியுமான்னு பாருங்க. இந்த அப்படியே பாலத்துக்கு இறக்கத்துக்கு கீழே போய் பாருங்க. கருவாடு காய வைக்கிற தளமா? அது கருவாடு காய வைக்கிற தளமான்னு இவங்களை காய வச்சு பார்த்தா தாங்க தெரியும். உண்மையிலேயே அப்படித்தான் இருக்கு. என்ன செய்து கொடுத்திருக்கிறாங்க? அண்ணன் அவர்களுடைய நிர்வாக காலகட்டத்தில் தான் இந்த மேம்பாலம் கட்டமைக்கப்பட்டது. இந்த முகத்துவார விரிவாக்க திட்டத்திற்கு அவர் வந்த உடனே நிதி ஒதுக்கீடு செஞ்சு முகத்துவாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதையாவது ஒழுங்கா செஞ்சு முடிச்சாங்களா இவங்க? இவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் கடலோர மக்களை எப்படி பாக்குதுன்னா ஒரு ஏழைகள் போன்று பாக்குது. இதுவரைக்கும் நிரந்தர குடியுரிமை பட்டா இல்லாம நாம வாழ்றோம். ஆனா அண்ணன் பலராம அவர்கள் வெற்றி பெற்று வந்த உடனேயே கடலோர மக்களுக்கான நிரந்தர குடியுரிமை பட்டா வழங்கப்படும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை நம்ம முன்னாடி வைக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக கட்டி கொடுக்கப்பட்ட சுனாமி வீடுகள் 25 ஆண்டுகள் ஆயிப்போச்சு. இதுவரைக்கும் அந்த வீடுகளுடைய நிலைமை என்னன்னு ஒரு ஆய்வுக்கு கூட உட்படுத்தல. அந்த வீடுகளுக்கும் சரி, நிலம் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, நிலம் வாங்கி கொடுத்து அம்மா இல்லம் என்கின்ற வீடு கட்டமைப்பும் திட்டத்தை ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார். கடலோர மக்களுக்கு மானிய டீசல் முதல்ல கொடுத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆனா இன்றைய தினம் அதை கூடுதலாக மற்ற மாநிலங்கள்ல இப்ப புதுச்சேரியில எல்லாம் பாத்தீங்கன்னா படகுக்கு வந்து ஒரு போட்டுக்கு வந்து 3000 லிட்டர் 3500 லிட்டர் 4000 லிட்டர் கொடுக்குறாங்க. ஆனா நமக்கு இப்பவும் 1200 இருந்து 1500 தான். அந்த மானிய டீசல் உட்பட அனைத்தையும் உயர்த்தி தருவதற்கான வேலை வாய்ப்பையும் நமக்கு சரியா வழங்குவோம் என்ற மிகப்பெரிய ஒப்புதலையும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பகுதி முழுக்க அவர் இருந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடங்களை, அதாவது உயர்நிலை கல்வியாக மாற்றுவதிலிருந்து தொடங்கி பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா துரை சந்திரசேகரன் என்னைக்கு மக்களை வந்து பார்த்திருக்கிறார், என்னைக்கு சந்திச்சிருக்கிறார், உங்களோட பிரச்சனைகளை பத்தி என்னைக்கு கேட்டிருக்கிறார்? அப்ப எப்படி பார்க்கிறாங்க? குறிப்பா கடலோர மக்களுடைய வாழ்வியல் குறித்து இவர்களுக்கு எதுவுமே இல்லை. இந்த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக போற்றப்படுகின்ற விஷயமாக பழவேற்காட்டினுடைய ஏரி இருக்கு. இதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான உயிரை உருவாக்குகின்ற ஒரு உறைவிடமா இருக்கு. இந்த இடத்துல நீங்க முகத்துவாரத்தை சுத்தம் பண்ணாம விட்டுறீங்க. 2 மாசம் ஒரு தடவை அடைஞ்சிருது. எப்படி படகு உள்ள வரும், எப்படி படகு வெளியில போகும்? சரி, இங்க ஒரு இவ்வளவு மீன் வர்த்தக மையங்கள் இருக்கு, இவ்வளவு வணிகர்கள் இருக்கிறாங்க. கடலோர மக்களுக்கு ஒரு கூட்டுறவு வங்கி இருக்காங்க. கடலோர மக்களுக்கு விவசாய கூட்டுறவு வங்கி இருக்கு. அங்க போய் கடலோர மக்கள் வந்து உங்களுக்கான கடன் வாய்ப்புகளை பெற முடியாது. ஆனால் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமர்ந்த உடனே இந்த கடலோர பகுதிகளில் மிக முக்கிய ஒன்றியங்களில் குறிப்பாக பழவேற்காட்டில் கடலோர மக்களுக்கான ஒரு கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும் என்ற ஒரு பேரறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக கடல் ஆம்புலன்ஸ் இப்போ வந்து நமக்கு புதிதாக இது சேர்க்கப்பட்டிருக்கு. கடல் ஆம்புலன்ஸ் உங்கள்கிட்ட ஒரு கருவி கொடுத்துருவாங்க. அந்த கருவி வந்து சேட்டலைட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். நீங்க ஒரு கடல்ல டீசல் இல்லாம தவிச்சாலோ, ஒரு ஆள் கடல்ல ஏதாவது போட்டு பிறண்டு ஒருத்தர் தண்ணியில விழுந்துட்டாலோ, இங்க இருந்து கரைக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு போக தேவையில்லை. அங்கேயே வந்து மருத்துவ உதவியோடு மருத்துவர்களோடு அந்த கடல் ஆம்புலன்ஸ் வரும். அங்கே மருத்துவ உதவிகள் செய்து, முதல் உதவி செய்து அதுக்கப்புறம் மருத்துவமனை கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்ற ஒரு பேரறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கு. அதோடு ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கான மானிய தொகை தொடங்கி எல்லா நலத்திட்டங்களையும் மத்திய அரசினுடைய உதவியோடு செஞ்சுட்டு இருக்கு. நமக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம், இந்த 80 லட்சம் ரூபாய் மானிய படகு, 40 லட்சம் ரூபாய் மானிய படகு, இந்த ஐஸ் பிளான்ட், ஸ்டோரேஜ், இதெல்லாம் நமக்கு மாநில அரசு செஞ்சு கொடுக்குதுன்னு, அதாவது திமுக கவர்மெண்ட் தான் இது வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்டு இருந்துச்சு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, இது எல்லாமே மத்திய அரசினுடைய திட்டம். இதே பழவேற்காட்டில் ஒரு ஐஸ் பிளான்ட், அதாவது அரசாங்கத்தின் மூலமாக ஐஸ் பிளான்டும் மீனை பதப்படுத்தி வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் வசதியும் செய்து கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு பேரறிவிப்பை மரியாதைக்குரிய அண்ணன் பலராமன் அவர்கள் சொல்றாங்க. குறிப்பாக கடலோர மக்களுக்கான இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு குறித்து எது ஒன்றும் இல்லைங்க. இங்க இருந்து எல்என்டி போறதுக்கு ஒரு ரோடு போட்டாங்க. 4.5 வருஷமாச்சு அந்த ரோடை திரும்பியே பார்க்கல. நான் சமீபத்தில் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த சாலை வழியா தான் போனேன். இங்க இருந்து அந்த பகுதிக்கு போறதுக்குள்ள, நான் எண்ணூர் போறதுக்குள்ள எனக்கு 1 மணி நேரம் ஆச்சுங்க. அவ்வளவு குண்டும் குழியுமா இருந்த ரோடு இப்ப திடீர்னு போட்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாமே திடீர்னு அரசியல் செய்வாங்க. அதனாலதான் இவங்க பேரு திமுக வச்சிருக்காங்க போல. திடீர் அரசியல் தான் எல்லாம். திடீர்னு ஒரு சாலை போறாங்க. இது எவ்வளவு நாளைக்கு தாங்கும்? வரக்கூடிய மழைக்கு தாங்குமா, காத்துக்கு தாங்குமா? அது என்ன மாதிரியான ஒரு நாடகம்? மொத்தமாவே நாடக கம்பெனியா? கிட்டத்தட்ட 700 பேருக்கு அம்மா ஆட்சி காலத்துல எல்என்டில வேலை வாங்கி கொடுத்தாங்க. இன்னைய வரைக்கும் அதை நிரந்தரமாக்கலங்க. அவங்கள வந்து வெறும் ஒப்பந்த பணியாளராகவே வச்சிருக்காங்க. அவங்க கொடுக்கறதா சம்பளம். வேலையை விட்டு போனா போயிடணும், வேலையில இருந்தா இருக்கணும், தேவைப்பட்ட அமர்த்தணும். அதிலும் குறிப்பா திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் யார சொல்றாரோ அவரை வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா இருக்கிறவங்கள அவரை விட்டு நீக்கிறாங்க. இதற்கு பேர் ஒரு வேலை வாய்ப்பு. இங்க பெண்களுக்கான திட்டங்கள் எதுவுமே பேசப்படல. வெறுமனே 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம், அப்ப 2000 ரூபாய் மாத்திருக்கோம். இதை தவிர ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க, 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் கொடுப்போம். இந்த கூப்பனை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் டிவி வாங்கணுமா, ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா, ஏசி வாங்கணுமா, மிக்சி வாங்கணுமா, கிரைண்டர் வாங்கணுமா, இந்த ஐடியாவை கொடுத்த ஆள் யார் தெரியுமா? எங்க அக்கா கனிமொழி. அவங்கதான் இந்த ஐடியாவை, அதாவது வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார் தெரியுமா, நான் கழிவறையில் அமர்ந்திருக்கும் போது கன நேரத்தில் உதயமானதுதான் இந்த திட்டம்ன்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு திட்டம் அவங்களுக்கு உதயமாயிருக்கு. என்னங்க செய்யணும், இந்த கார்டை வச்சுட்டு என்னங்க செய்யணும், எப்பங்க தருவீங்க என்று கேட்டா கொடுப்பாங்க. வரும்போது வரும் அப்படின்ற மாதிரி அந்த கார்டை கொடுப்பாங்க. அந்த கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு நான் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போய் அவர்கிட்ட போயிட்டு வேலை பேசி, இதுல 8000 ரூபாய் இருக்குங்க, இதை கழிச்சுக்கிட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு கடைக்கார உடனே கொடுத்துருவார். எனக்கு என்னமோ எங்க அக்கா கனிமொழிக்கும் இந்த டார்லிங்கு, சத்யா, இந்த பர்னிச்சர் கடைக்கு ஏதோ ஒரு கொலாப்ஸ் நடந்திருக்கு, அதுல ஒரு கமிஷன் பேசப்பட்டிருக்கு, அதனால இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. கூப்பன் வழங்கும் திட்டம். இப்ப ஜவுளி கடைக்கு போனீங்கன்னா 2000 ரூபாய்க்கு துணி எடுத்தீங்கன்னா ஒரு கூப்பன் கொடுப்பாங்க பாருங்க, குலுக்கல் சீட்டு கூப்பன். இந்த கூப்பன் கொடுத்து திரியிறாங்க. இவ்வளவு ஆட்சி காலத்தில் நான் வந்தேன், இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், இந்த நலத்திட்டங்களை செஞ்சிருக்கிறேன், உங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும்ல. இப்பதான் கூப்பன் இலவசமாக கொடுக்குறாங்கன்னா அந்த கூப்பனை வாங்கி வச்சு நம்ம உட்கார்ந்து இருக்கணும். எப்போ நம்ம வீட்டுல மிக்சி. ஆனால் அவர்கள் காகிதத்தில் சொன்னதை உங்கள் கைகளில் சேர்ப்பதற்காக ஐயா எடப்பாடியார் அவர்கள் மாதம் பெண்களுக்கு 2000 ரூபாய் வழங்குவோம், ஒரு குடும்பத்தினுடைய பெண் தொடக்க தொழிலாக பயன்படுத்த வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்தவுடனே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 10,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும், வீட்டிற்கு ஒரு ஃப்ரிட்ஜ், குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும் என்ற
கடன் வாங்காம இருக்கணுங்க. பெண்கள் கடன் வாங்காம இருக்கணும். இங்க யாராவது கை தூக்குங்க, நான் குழுவுல லோனே எடுக்கல, கை தூக்குங்க. வாரத்துல 7 நாள் அங்க ஒரு அம்மா கை தூக்குறாங்க. உங்களுக்கு 80 வயசு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கேளுங்க, 55 வயசு முடி நரைச்சிருச்சுன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்கேன்ல எடுக்க மாட்டேங்கிறான். அதனால நம்ம போய் டை அடிச்சுட்டு வந்து லோன் எடுக்கிறாங்க. வாங்குறது கடன் இல்ல. நம்ம எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு 50,000 ரூபாய் எழுதி எனக்கு 80,000 எழுதிட்டாங்கன்னு வச்சுங்களேன், பாத்தியா அவளுக்கு ஓடி விழுந்துருச்சான். அதனால அவளுக்கு 50,000 எனக்கு 80,000. எந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து வச்சுட்டாங்க பாத்தியா. கடன் வாங்குறதை கூட பெருமையாக கருத வேண்டிய சூழ்நிலை தான் நம் மக்களை அமர்த்தி இருக்கிறாங்க. எங்க ஒரு கூட்டுறவு கடன், ஒரு கடலோர மக்களுக்கான கூட்டுறவு வங்கி அல்லது பெண்களுக்கான கூட்டுறவு வங்கி, ஒரு தரிசு நில மேம்பாடு, இங்க இருக்கக்கூடிய மீனை பதப்படுத்துறேன் அல்ல கருவாட்டை பதப்படுத்துறேன், அதன் மூலமாக மதிப்பு கூட்டு பொருட்களை தயார் செய்யறேன், அதுக்கான ஒரு வணிக வளாகம், அதுக்கான கட்டுமானம், அதுக்கான மானியம், அதுக்கான கடனுதவி, எது ஒன்றையும் பேசலங்க திராவிட முன்னேற்ற கழகம். அதிமுக இது அத்தனையும் பேசிருக்கு. நான் வேணா தேர்தல் அறிக்கை உங்க கையில தர்றேன். ஒரு பெண்கள் 20 பேர் 30 பேர் கருவாடை மதப்படுத்தி மதிப்பு கூட்டி தர்றீங்களா, உங்களுக்கான வேலை வாய்ப்பு கையிலே தயாராக இருக்கிறது. இதெல்லாம் நான் பேசிட்டு கடந்து போல, இதெல்லாம் இவங்கள்ட்ட சத்திய வாக்கு வாங்கிட்டு தான் இங்க வந்தே இருக்கிறேன் பேசுறதுக்கு. நீங்க நினைக்கலாம் காளியம்மாளியா அதிமுக சேர்ந்தாங்க. கடலோர மக்களுக்கான பிரதிநிதித்துவம், எங்களுக்கான சட்டத்திட்டம், எங்களுக்கான இடஒதுக்கீடு, எங்களுக்கான வேலை ஒதுக்கீடு, எங்களுக்கான கல்வி, எல்லாவற்றையும் ஐயா முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய ஒரு மாபெரும் மனிதராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் முன்னிலையில் 1 மணி நேரம் பேசி, அந்த 1 வருஷ காலம் காத்திருந்தேங்க. 1 வருஷ காலம் காத்திருந்தேங்க. என் பிரச்சனைகளை யார் தீர்ப்பாங்க, அவங்களோட உட்கார்ந்து விவாதிக்க முடியும் என்கிற சூழல் வரட்டும் என்பதற்காக ஓராண்டு காலம் காத்திருந்தேன். ஓராண்டுக்கு பிறகுதான் அவர்கிட்ட நேரடியா உட்கார்ந்து எவ்வளவு வேலைகள், கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தையில் ஒரு பக்கம், சீட்டு கேட்டு மற்ற மாவட்ட செயலாளர்கள் அந்த வேட்பாளர்கள் ஒரு பக்கம், இவ்வளவு இடர்பாடுகளுக்கு நடுவுலையும் 1 மணி நேரம் செலவிட்டு என் மக்களுடைய பிரச்சனைகளை ஒரு மனிதர் கேட்கிறார் என்றால் அவருடன் நிற்பதில் ஒன்றும் தவறில்லை என்றுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இணைஞ்சது. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இவங்க அரசியல் ஆதாயத்துக்காக போயிட்டாங்க. என்ன ஆதாயம்? என் மக்களுக்கு என்ன அரசியல் அதிகாரமும் பங்கேற்பும் கிடைக்குதோ அதுதாங்க என்னோட ஆதாயம். அதுக்காக தாங்க வந்து போய் சேர்ந்து இன்னைக்கும் அடிப்படை மக்களுக்காக, இன்னைக்கும் இந்த சூழியலுக்காக, இன்னைக்கும் இந்த கடலோர மக்களுக்காக நாம் போராடி போராடி சாக வேண்டும் என்றால் அது முதல் உயிர் என்னோட உயிராக போவதில் நான் பெருமை கொள்வேன். பேசுபவர்கள் 1000 பேர் பேசி கடந்து விட்டு போகலாம். நான் இதை பேசிட்டு சும்மா ஒண்ணு போயிடலங்க. இந்த செய்தி நான் இந்த அமைப்புக்கு வந்த உடனே எனக்கு ஒரு செய்தி வருது. கிட்டத்தட்ட ஒரு 700 பேருக்கு மேற்பட்டவங்க ஈரான்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற செய்தி வந்தது. நான் உடனே அண்ணன்ட்ட கூப்பிட்டு சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு எப்படியாவது மீட்டு கொண்டு வாங்க. ஏன்னா நாங்கள் அதிகாரத்தில் இல்லாத போதே ஒரு முறை போன முறை மாட்டிக்கிட்டவங்கல்ல அவங்கள ஒரு 250 பேர் வழக்கு போட்டு என் சொந்த செலவு பண்ணி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவங்களை கொண்டு வந்தோம். அதை கூட நான் வெளியில நாங்க சொல்லிட்டதே கிடையாது. ஆனா இந்த முறை அதிகாரம் எவ்வளவு வலிமையானது பாருங்க. ஒரு எளிய சொல், மக்களுடைய சொல் எப்படி அம்பலம் ஏறுன்னு பாருங்க. நான் ஒரே ஒரு போன் கால் போட்டு தான் சொன்னேன், அண்ணே எப்படியாவது அங்க மாட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது கொண்டு வந்துருங்க. அதுல கடலோடிகள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, மொத்த மக்களுக்கும் சேர்த்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னு இவர் 700 பேர் மாட்டியிருந்தாங்க. நாங்க பேசும்போது மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் அவர்கள்ட்டையும் இந்த வார்த்தையை சொன்னேன். உடனடியாக வேலை செஞ்சு 368 பேரை தன்னுடைய சொந்த செலவுல கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அடுத்த பிளைட்ல கொண்டு வருவோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. என்றால் நம் மக்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் அங்கு இருந்தால் மட்டும்தான் செல்லுபடியாகும். 1000 விமர்சனங்கள் இருக்கட்டுங்க, 1000 விமர்சனங்கள் இருக்கட்டும் திமுக மேல, ஆனா ஒரு கடலோடிக்கு கூட வாய்ப்பு கொடுக்கலன்னா இந்த கடலோர மக்களை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்னவா பாக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப எங்களுக்கெல்லாம் அரசியல் அதிகாரம் கிடையாது, அரசியல் பகிர்வு கிடையாது, வேலை வாய்ப்புல கிடையாது. உலகத்திலே எங்கேயாவது உண்டாங்க? கடல் துறை, ஒரு மீன்வள துறையா இருக்கட்டும் அல்லது கடலோர முறைப்படுத்துதல் அந்த வாரியமா இருக்கட்டும், கடல்சார் வாரியமா இருக்கட்டும், இதுல கூட கடலோர மக்களுக்கு பெருசா பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னா நீங்க எந்த இடத்துல போய் வாங்குவீங்க? யார் நமக்காக கேட்பா? யார் நமக்காக போராடுவா? இதெல்லாம் உட்கார்ந்து பேசுவதற்கு அந்த இடத்துல யாராவது ஒரு ஆள் இருக்கணும்லங்க. யாருக்குமே வாய்ப்பு தரல அப்படின்னா இது எப்படிப்பட்ட போக்கு? அப்ப மீண்டும் ஒரு மீன்வளத்துறை அமைச்சரா வேற ஒருத்தர் உட்கார வைக்க முடியுன்ற தைரியம் அவங்களுக்கு வருதுன்னா நம்மளை எவ்வளவு சுலபமா அவங்க பாக்குறாங்க. இதுக்கு பாடம் கட்டுகிற விதமாக ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு நீங்கள் அதிமுகவுக்கு வலு சேர்க்கணும். நம்ம புதுசா வர்றாரு ஒருத்தர், ஒரு நடிகர் வர்றாரு, ஒரு பிரபலமான ஆள் வர்றாரு, எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும், நான் இல்லைன்னு மறுக்கல. நான் ஒரு ரசிகனாக நான் 100 ரூபாய் பணம் கொடுக்கிறேன் படத்துக்கு, அவர் நடிக்கிறார், அதை பாக்குறேன், அவ்வளவுதான். என் மக்கள் மீது அவர் ஆர்வம் கொண்டிருந்து களத்தில் நின்று வேலை செய்து அரசியல் அதிகார பகிர்வு தெரிந்து எனக்காக போராடி களத்துக்கு வருவாரே ஆனால் நாங்களும் கூட நிக்கிறது தயாரா இருந்திருப்போம். ஆனால் எது ஒன்றும் இல்லாம
வந்தோம் வென்றோம் ஆட்சிக்கு போனோம்னு இருக்கிறத ஏற்க முடியாது இல்லையா? இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நான் ஒன்றை சொல்றேன், நீங்கள் வாக்கு செலுத்துகின்ற ஒரு வாக்கு நேரடியா தலைவருக்கு போற்ற முடியாது. நீங்க அவரை ஜெயிக்க வைக்கணும்னா திருச்சிக்கும் பெரம்பூருக்கும் தான் போகணும். அவரை ஜெயிக்க வைக்க முடியாது. நீங்கள் உங்கள் சட்டமன்ற உறுப்பினரை தான் தேர்வு செய்ய முடியும் என்றால் நீங்கள் சரியான நபருக்கு வாக்கு செலுத்துங்க. அவர் தான் உங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார். அவரை தான் உங்க பிரச்சனைனா நீங்க போய் பார்க்க முடியுமே தவிர நீங்க நேரடியாக எந்த தலைவருக்கும் வாக்கு செலுத்தி விட முடியாது என்பதை இளைய தலைமுறை பிள்ளைகள் நீங்க தெரிந்து வச்சிருக்கணும். அவங்க கட்சி வேட்பாளர் வேட்புமனு இல்லாம வேட்புமனு தாக்கல் பண்ண போறாங்க. அவ்வளவு அரசியல் புரிதலற்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. என் தலைமுறை பிள்ளைகள் அரசியலை புரிந்து கொண்டு யதார்த்தத்தை தெரிந்து கொண்டு வாக்கு செலுத்தணும். அவர் நமக்காக பேசுவாரா? சட்டமன்றத்தில் நமக்கான குரல் தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை தெரியுமா என எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு வாக்கு செலுத்தணும். நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, பொதுவாகவே சொல்றேன். நாம இதெல்லாம் பார்ப்பதில்லை. அவங்களுக்கு என்ன சொத்து மதிப்பு இருக்கு, அவர் மீது என்ன வழக்கு இருக்கு, எல்லாவற்றையும் தேடணும். தேடித்தான் வாக்கு செலுத்தணும். அப்போதுதான் சரியான ஒரு வேட்பாளரை, நம் குறைகளை அறிந்த வேட்பாளரை, நம் பிரச்சனைகளை தீர்க்கின்ற வேட்பாளரை நாம் தேர்வு செய்ய முடியும். எனக்கு நான் வந்த உடனே என்ற 3 பக்கம் 4 பக்கத்துக்கு பேப்பர் கொடுத்தாங்க. இதெல்லாம் அண்ணா செஞ்சிருக்கிறார். நான் ஒன்னொன்னா படிச்சு மண்டையில ஏற்ற வேண்டியது. 27 கோடி ரூபாய் செலவுல நமது ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துல சொன்ன 24 மணி நேரத்துல நிறைவேற்றி கொடுக்கப்பட்ட திட்டம் தான். நாங்கள் என்ன சொல்றோம், இதே ஆற்று முகத்துவாரம் முறையாக சரி செய்து கொடுக்கப்படும். தூண்டில் வளைவுடன் கூடிய மீன்பிடி துறைமுகம், வர்த்தக துறைமுகம் இல்ல, மீன்பிடி துறைமுகம் இந்த இடத்தில் அமைத்து கொடுக்கப்படும். இதே LNTயில புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட 700க்கும் மேற்பட்ட வேலைகள் நிரந்தரமாக்க செய்யப்படும். சாலை வசதி, இங்க இருந்து வேலைக்கு போற 50 பேரும் ஒண்ணு ஆட்டோல போகணும், இல்லைன்னா பைக்ல போகணும். ஒரு பேருந்து வசதி கிடையாது. இங்க இருந்து அந்த பகுதிக்கு செல்வதற்கான பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும் என்ற மிக முக்கியத்தோடு இல்லாம இங்க ஒரு வணிக வளாகங்கள், மீன் விற்பனை பொருட்களை விற்பதற்கான வணிக வளாகம், அதோடு கூட மட்டுமில்லாம மீனை பதப்படுத்துகின்ற கூடம், ஸ்டோரேஜ் வசதி செய்து கொடுக்கப்படும். ஐஸ் பிளான்ட் வசதி செய்து கொடுக்கப்படும். இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கீங்களா, தெருவோர கடைகள், அவங்க எல்லாம் ஒரு இடத்துல ஒருங்கிணைந்த ஒரு வணிக வளாக கட்டிடம் அமைத்து தரப்படும் என்ற பல்வேறு நலத்திட்டங்கள் உங்கள் முன்னால் வந்திருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு நான் சொல்றேன், நீங்க ஒரு 20 பெண்கள் 30 பெண்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலை செய்ய விரும்புறோம், ஒரு மதிப்பு கூட்டு பொருளை செய்ய விரும்புறோம்னா மானியத்தோடு கடனுதவி செய்து அதற்கான கட்டிட வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் என்ற ஒரு பேரறிவிப்பும் இருக்கு. அதே போன்று வீடு கட்டும் திட்டம். இப்ப இளைஞர்கள் படிச்சுட்டு நான் ஒரு ஆட்டோ ஓட்டலான் இருக்கேன், எனக்கு டிரைவிங் தெரியும் அப்படின்னா நீங்க ஆட்டோ வாங்குறதுக்கு 75,000 ரூபாய் மானியமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு உங்களுக்கு வழங்கும். அதே போன்று பெண்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் அனைத்து பெண்களுக்கும். முதியோர் ஓய்வூதிய தொகையை இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு ஃபில்டர் பண்ணி ஆம்பளை பிள்ளை இருந்தா நாங்க உங்களுக்கு கொடுக்கலன்னு நிறுத்திவிட்டாங்க. எத்தனை ஆண் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு வச்சு சோறு போடுறாங்க? இல்லாத காலத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த காசுல கையை வச்சாங்க திமுக. ஆனா அப்படி இல்லாம அனைத்து முதியோர்களுக்கும் OAP பென்ஷன் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மாதம் 2,000 ரூபாய் என்ற பேரறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கு. பேருந்துல எப்படி பெண்களுக்கு இலவசம்னு இவங்க சும்மா சொல்லி கொடுத்துட்டு அது கேட்கிறாரு பாருங்க ஒரு அமைச்சர், எதுல போறீங்க? ஓசி பஸ்ல போறீங்க. உண்மையில சொல்ல போனா அவர் போறதுதான் ஓசி. அவர் போற கார் இருக்கு பாருங்க, அது ஓசி. நம்ம கொடுக்குற வரி பணம். அவர் PA சம்பளம் ஓசி, டிரைவர் சம்பளம் ஓசி. அவர் போயிடுவாருன்னா பதவியை விட்டு போயிடுவார். போன பிறகு அவர் வாங்க போறாரு பாத்தீங்களா பென்ஷன், அதுவும் ஓசி. நம்ம கொடுக்கறது, நம்மளை பார்த்து கேட்கிறார் ஓசி பேருந்து. அந்த சொல்லே இல்லாம மிக கண்ணியமாக பயணிகள் நடத்தப்படுவாங்க. எப்படி பெண்களுக்கு இலவசமோ அதே போன்று ஆண்களுக்கும் பேருந்துல இலவசம் என்ற பேரறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கு. வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் அது கொடுத்துருவோன்றதையும் முன்னாடி சொல்லியிருக்காங்க. இது எல்லாவற்றிற்கும் மேலாக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புக்கு அந்தந்த தொழிற்பகுதிகளில் இருக்கக்கூடிய நில வளத்தை பயன்படுத்தி அந்தந்த தொழிற்சாலைகள் உருவாக்கி அவர்களுக்கான வேலை வாய்ப்பும் உறுதி செய்யப்படும் என்ற பேரறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கு. இதோடு மட்டுமில்லாம இங்க இருக்கக்கூடிய அண்ணன் பலராமன் அவர்கள் நமக்காக நிறைய இடங்கள்ல சட்டமன்றத்துல பேசி நமக்கான திட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். தொகுதிக்கே வராத, தொகுதியில கொஞ்சம் கூட நிக்காம இந்த இனத்தை கொன்றொழித்த காங்கிரஸ் கூட நிற்பதே மிகப்பெரிய துரோகம் என்பதை உணர்த்தும் வகையில வரக்கூடிய தேர்தல்ல மாற்றத்தின் பெரிய விளைவாக புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சின்னமான இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி வலிமை தாங்க. இந்த திமுக எவ்வளவு பெரிய ஏமாற்று கூட்டம்னா தேர்தல் அறிக்கையில பிரமாண பத்திரம் கொடுத்திருக்கிறாங்க, சொத்து விவரம் பிரமாண பத்திரம் கொடுத்திருக்கிறாங்க.
அதுல ஐயா விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார் 800 கோடி ரூபாய், 600ல இருந்து 800 கோடி ரூபாய் கணக்கு காட்டியிருக்கிறார். அவர் ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறேன்றாங்க. ஆனா அது சொல்லியிருக்கிறாங்க 800 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இவர் 800 கோடி தான் காட்டிருக்காரு. இவருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி எவ்வளவுங்க காட்டணும்? இவங்க குடும்பம் சம்பளம் கொடுக்குற முதலாளி இதை விட கூடுதலா காட்டணும்ல. பாவங்க, முதலமைச்சர்கிட்ட கார் இல்லையாமுங்க, உண்மையிலேயே கார் இல்லையா. இங்க இருக்கிற நம்ம எல்லாம் ஒரு 5-10 சேர்த்து போட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் கட்டி டியூல ஒரு கார் இறக்கி கொடுக்கலான்னு ஒரு திட்டம் வச்சிருக்கேன். எங்க அண்ணன் தான் சொல்லலான்னு இருக்கேன். அந்த 2 லட்சம் ரூபாய் முன்பணத்தை நீங்க கட்டி அவர் ஒரு கார் இறக்கி கொடுங்க. பாவம், 4 இடத்துக்கு போற மனுஷன் வண்டி இல்லைன்ட்டாரு அப்படின்னு. என்ன மாதிரியான ஒரு பித்தலாட்டம். அதை விட கொடுமை என்ன தெரியுமா? கையில எவ்வளவு காசு வச்சிருக்கீங்கன்னு தேர்தல் ஆணையம் கேக்குது. வெறும் 10,000 தான் வச்சிருக்காராங்க. ஏன் அடுக்குமாங்க இதெல்லாம்? இதெல்லாம் அக்கப்போர் இல்லையா? 10,000 ரூபாய் சரி, கேஷுன்னு கேண்டு கையில எல்லாரும் வச்சுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு. 50,000 தான் வச்சிருக்கலாம், அதுக்கு மேல வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிடுச்சு. அதனால கையில 10,000 வச்சிருக்காரு போல. சரி, கேசட்டு பேங்க்ல எவ்வளவு வச்சிருக்கேன்னா 40,000 ரூபான்ட்டாருங்க. மொத்தமாவே 40,000 தான் பேங்க்லயே வச்சிருக்காராம். இது எப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டத்தினுடைய உச்சம். அவர்கிட்ட இருக்கிற ஒரு அமைச்சர் இருக்காரு பாருங்க, மரியாதைக்குரிய எங்க அண்ணன் ஜெகத் ரட்சகன். அவரு நம்ம எல்லாம் பணம் மீந்து போச்சுன்னா எங்க வைப்போம்? செலவு போக மிச்சம் இருக்கு எங்க வைப்போம்? பீரோல வைப்போம், இல்ல ஒரு ட்ரங்க் பெட்டியில வைப்போம், அது இல்லைன்னா பேங்க்ல கொண்டு வைப்போம், இல்ல 4 நகை எடுத்து வைப்போம், அவ்வளவுதானங்க வைப்போம். மார்ச்சரி ஃபுல்லா பணத்தை அடுக்கி வச்சிருக்காங்க. பணம் வைக்க வேண்டிய இடத்துல பணம் இருக்குங்க அவங்களுக்கு. அதை இங்க இருந்து 500 ரூபாய் கட்டா அடுக்குனீங்கன்னா என் வீடு வரைக்கும் அடுக்கலாமா? ஒரு அமைச்சர் இருக்கிற காசு, ஒரே ஒரு அமைச்சர் இங்க இருந்து அடுக்குனா 400 கிலோமீட்டர் என் ஊர் நாகப்பட்டினம், அது வரைக்கும் அடுக்கலாமா? அவ்வளவு பணங்களை வைத்துக் கொண்டு சொந்தமா கார் இல்ல அப்படின்னு கொடுக்குறாங்க தேர்தல். இதை விட ஒரு பொய், இதை விட ஒரு பித்தலாட்டத்தனத்தை நீங்க எங்கேயாவது பார்த்துட்டுண்டா? உண்மையிலே சொல்றேன், தமிழ்நாட்டு மக்களை அவ்வளவு இழிவாக, அவ்வளவு அறிவில் குறைந்தவர்களா இதெல்லாம் இவங்க என்ன பார்க்கவா போறாங்க என்ற பார்வை இருக்கு. நான் சொல்றேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய காவல்துறையை இவர்கள் கையாட்களாக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஒரு புள்ள 4 வயசு பெண் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சு, அதை போய் வழக்கு போட்டு கேட்க போனா இவங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க. வழக்க விசாரிக்காதீங்க, நாங்க பாத்துக்கிறோம்ன்றாங்க. என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு போக்கு? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பிரச்சனைக்கு அந்த யார் இந்த சாருன்னு இன்னைய வரைக்கும் தெரியல. நீங்க கள்ளக்குறிச்சி மரணம் கேள்விப்பட்டிருக்கீங்க, யாருங்க சாராயம் காய்ச்சினா ஒன்றிய செல்ல கண்ணு குட்டி காய்ச்சிருக்கிறாரு. இன்னைய வரைக்கும் என்ன பிரச்சனை போயிருக்கு? எத்தனை மரணங்கள் நடந்திருக்கு? வெறுமனே 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் அந்த உசுர் திரும்பி வந்துருமாங்க. இத்தனைக்கும் 10 நாளுக்கு முன்னாடி ஐயா எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்றாரு, கள்ளச்சாராய விற்பனை மரக்காணம் பகுதியில் நடந்து கொண்டிருக்கேன்னு. காதலே வாங்கலங்க. காவல்துறை அவ்வளவு மோசமாக இந்த அரசு பயன்படுத்து, அவங்க வீட்டு ஏவல் ஆட்கள் மாதிரி பயன்படுத்து. அதனால இதுக்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற விதமாக ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி, ஆட்சி அதிகாரத்தை நோக்கி எந்த கட்சி போக போகுன்றதை நீங்க பார்க்கணும். 1000 பேர் வருவாங்க போவாங்க, ஆனா அவங்களுக்கான நோக்கம் என்ன இருக்கு, என் மக்களுக்காக என்ன சிந்திச்சிருக்காங்க பேசிருக்காங்கன்னு எல்லாத்தையும் கவனப்படுத்துங்க. யார் இங்க வேட்பாளர் அணிக்கிறாங்களோ அவங்க பின்புலத்தையும் பாருங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அனைத்து மக்களையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய நமது அன்பு அண்ணன், எங்களின் மூத்தவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் பலராமன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தீரம் உண்மையானது என்றால், அவர் நியாயமாக இந்த மக்களுக்காக, இந்த பெண்களுக்காக பேசியதும் குரல் கொடுத்ததும் உண்மை என்றால் இந்த வெற்றி வெல்லும்படியான வெற்றியாக மாறும். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு பெண்களுக்கு, பல பெண்களுக்கு எடுத்துக்காட்டு ஒரு ஆளுமையாக இருந்த பெருமகள் சட்டமன்றத்தில் வைத்து அவர் ஆடையை உருவிய போது கூட ஒரு பெண் அப்படியே ஓடிடுவாங்க. உடை மீது கை வச்சுட்டா, ஒரு பெண்ணை கேரக்டர் தப்பா சொல்லிட்டா அந்த பெண் பின்வாங்கிடுவான்ற காரணத்துக்காக பெண்ணிய உரிமை பேசக்கூடிய இந்த திமுகவினர் செஞ்சாங்க. ஆனா ஒரு பெண்மகள், நான் எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டேனோ, பெண் என்ற காரணத்துக்காக எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டேனோ, பெண்களுக்கு அதிகாரம் புறக்கணிக்கப்படுகின்ற இடத்தில் அதே அதிகாரத்தோடு வந்து நிற்பேன் என்று வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்து நின்றவருடைய பெருமை மிக அடையாளம் இந்த இரட்டை இலை சின்னம். நம்மை போன்ற பெண்களுக்கான அதிக பெரும் திட்டங்களை வைத்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலு சேர்க்கின்ற விதமாக ஒட்டுமொத்த கடலோர மக்களும் நம்மை புறக்கணித்த திமுகவிற்கு சவுக்கடி கொடுக்க 1-2 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலு சேர்த்து இரட்டை இலை சின்னத்திலே பொன்னேரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய எனது அன்பு மூத்தவர் அண்ணன் பலராமன் அவர்களுக்கு பலப்படுத்துங்கள். நம்மளுடைய எளிய மக்களுக்கான அதிகார சொல்லாக அவர் சட்டமன்றத்தில் முழங்குவார் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.